Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம Lathas Kaimanamல பார்க்க போறது ஒரு Diwali sweet recipe soft Mysore Pak. இந்த upcoming Diwaliக்கு இந்த Mysore Pak ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். beginners கூட பண்ற மாதிரி ஈஸியான ஸ்டெப்ஸ்ல ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட் Mysore Pak நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வாயில போட்டோனே கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். கடலை மாவு, சக்கரை, நெய், அவ்வளோதான். ஒரு கப்பில் கடலை மாவு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 கப்பு சுகர், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 2.5 கப்பு வந்து உங்களுக்கு நெய் தேவைப்படும். இது இவ்வளோ தான். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் இது வந்து நம்ம 1 கப்பு கடலை மாவுலே கிட்டத்தட்ட நிறைய நமக்கு மைசூர் பாக் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறோமோ அதிலே நீங்கள் மற்ற மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு, இது கடையில் வாங்கின கடலை மாவு தான், இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த ரோஸ்ட் பண்ணுற டைமில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு மீடியம் ஹீட்டில் ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர் எதுவுமே மாற தேவையில்லை. லைட்டாக அதோட ஸ்மெல் வர ஆரம்பித்த உடனே ஒரு 8 to 9 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஒரு கண்டெய்னரில் இதை மாற்றிக்க போகிறேன். இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. கலரே சேஞ்ச் ஆகலை பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கலர் மாறுற அளவுக்கு விட்டுறக்கூடாது, அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காது நம்மளோட மைசூர் பாக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு சுகர். நான் இன்றைக்கி ஒரு 1.25 அளவு தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இனிப்பு கரெக்டாக கூட வேணும் அப்படிங்கிறவங்க 2 கப் அளவுக்கு வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுடலாம். இதுக்கு வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சுகர் ப்ளஸ் வந்து 2.5 கப்பு நெய் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் இந்த சாஃப்ட் மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு மோல்டு எடுத்து நான் அதில் வந்து நல்லா நெய்யெல்லாம் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எல்லா சைடும் நெய் படுற மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நெய்யை வந்து ஒரு 1/2 கப் அளவு நெய் எடுத்து இதில் வந்து மொத்தம் 2.5 கப்பு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் இப்போ ஒரு 1/2 கப் நெய் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கடலை மாவு கூட கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா இந்த நெய்யை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த நெய்யை ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கிறேன். நான் வந்து டேரெக்டாக அப்படியே அடுப்பு மேலே வச்சு நான் சீவ் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மிக்ஸ்சர் நெய்யும் கடலை மாவு மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சீவில் போட்டு நம்ம இன்னொரு பவுலில் சீவ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ நம்ம வச்ச சக்கரை பாகில் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறேன். ஆனால் வரல, இந்த டைமில் வந்து எனக்கு வரல. ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நான் இன்னும் கூட கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதனால் கொஞ்சம் பாயில் ஆக விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்களா ஒரு ஸ்ட்ரிங் வந்து அப்படியே லைட்டாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஃபுல்லாக 1 ஸ்ட்ரிங் வரணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த ஸ்ட்ரிங் தெரிய ஆரம்பித்தாலே நம்ம வந்து நம்மளோட மிக்ஸ்சரை வந்து இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் டேரெக்டாக நான் வந்து சீவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இன்னொரு பவுலில் சீவ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதிலே நான் டேரெக்டாக சீவ் பண்ணிட்டேன். சீவ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு அந்த மிக்சிங் கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அதெல்லாம் அழகாக உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் சின்ன சீவு. ஸோ அதில் நம்ம பண்ணும் போது இன்னுமே நல்ல ஃபைனாக வரும். நம்மளோட அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து மைசூர் பாக்கு ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம சீவ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ்சர் இப்போ வந்து நான் அந்த சக்கரை பாகில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மைசூர் பாக்கில். ஃபுல்லாக 1 ஸ்ட்ரிங்கை தாண்டி விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக போயிடும் உங்களுக்கு மைசூர் பாக்கு. ஸோ 1 ஸ்ட்ரிங் அப்படி ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரை வந்து உள்ளே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவு எடுத்ததில் எனக்கு வந்து 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அப்போ ஒரு 1/2 கப் எடுத்திருந்தேன். இப்போ இன்னொரு 1/2 to 3/4 கப் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா நெய்யும் மொத்தமாக ஒரே டைமில் ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு 1/2 கப் இல்லைனா 3/4 கப் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே இருந்து தான் நம்ம மைசூர் பாக் செய்யணும்.
ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் நெய்யும் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். அந்த 3/4 கப் எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே இது ஃபுல்லாக மைசூர் பாக் ஃபுல் இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கணும். நம்ம கடலை மாவு மிக்ஸ்டரை உள்ளே ஆட் பண்ண நேரத்தில் இருந்து அந்த இன்றைக்கி நான் பண்ண 25 மினிட்ஸுமே வந்து ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு பண்ணணும். நீங்கள் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ரெடியாக இருந்தோன்னா அன்றைக்கி வந்து நம்ம மைசூர் பாக் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சிம்பிளான ஒரு திவாலி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட் மைசூர் பாக்கை விட இந்த சாஃப்ட் மைசூர் பாக் வந்து குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போது பார்த்திங்களா சைடெல்லாம் நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தீயை வந்து எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம ஹை ஆக்கிடவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் நெய்யை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கப்பில் தான் நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவுக்கே எனக்கு இந்த ஒரு ட்ரே நாங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ட்ரேயில் எனக்கு கிட்டத்தட்ட 10 நல்ல பெரிய பீஸ் மைசூர் பாக் கிடச்சிது. இதே நீங்கள் சின்னதாக சைஸ் பண்ணணுன்னா கூட இன்னும் சின்னதாக நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது கொஞ்சமாக இப்படி ஊற்று வருது பார்த்திங்களா. அந்த சைடெல்லாம் வந்து நம்ம சுற்றி மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது வந்து ரெடி ஆகுதுன்னு. இப்போ வந்து 2 கப்பு நான் வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து 2 கப்பு ஃபுல்லாக நான் இப்போ வந்து நெய் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு ஃபைனலாக நம்ம போட்டிருக்க நெய்யெல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாலே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடணும். நெய் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஹார்ட் ஆகிடும் நம்மளோட மைசூர் பாக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரண்டி வச்சு அப்படியே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட சேர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், இன்னொரு 1/2 கப்பும் ஊற்றிட்டு நான் ஃபைனலாக 2.5 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா நம்ம கரண்டியோட அந்த மிக்ஸ்டர் வந்து ரோல் ஆகி வரணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு 25 மினிட்ஸ், எனக்கு இந்த ஒரு கப்புக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கரண்டியோட ரோல் பண்ணுற டைமில் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு க்ரீஸ் பண்ண ஒரு மோல்டில் நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த நல்லாவே க்ரீஸ் பண்ணியிருக்கணும். நம்ம நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நம்மளோட சாஃப்ட் மைசூர் பாக்கு இப்போ வந்து ஊற்றிடலாம். இப்போ ஊற்றும் போது உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியும். ஆனால் செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அது சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மோல்டில் ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இதை கூல் பண்ண விட்டுடலாம். ஜஸ்ட் எல்லாமே இது மேலே ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போது கத்தியை வந்து 2 சைடும் நெய்யை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் லாங்காக கட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம சின்னதாக போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பீசஸ் ஆஃப் மைசூர் பாக்கு நம்ம வந்து இதில் கட் பண்ணலாம். இப்போ நான் பெருசாக போட்டிருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி 10 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் லாங்காக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் இன்றைக்கி வந்து இது சைஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து நான் இந்த ஷேப் வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் 15 மினிட்ஸ் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு லைன் போட்டு வச்சிட்டோன்னா அது ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி அதை வந்து நல்லா இன்னொரு வாட்டி அந்த கத்தி வச்சே லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பீஸ் அப்படியே தள்ளி நம்ம எடுத்துடலாம். அதில் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு தெரியும். நம்மளோட மைசூர் பாக்கு உங்களுக்கு நம்மளோட சாஃப்ட் மைசூர் பாக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்தோன்னா வந்து அந்த ஒரு கேப்பில் வந்து நம்ம மற்ற பீசஸ்லாம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி ஒன்றுன்னா தள்ளி நம்ம வந்து உடையாமல் ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நம்மளோட சாஃப்ட் மைசூர் பாக் ரெடி.
இந்த அப்கமிங் தீபாவளிக்கு பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மைசூர் பாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் இது. நம்ம வீட்டிலே செய்யும் போது அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ எக்கனாமிக்கலாக நம்ம செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மைசூர் பாக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக அது உடஞ்சி வருது பார்த்திங்களா. வாயில் போட்டாலே கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மைசூர் பாக்கு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சின்ன சின்ன டிப்ஸோடு நான் சொன்ன இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.